இறைவழி மருத்துவம் என்பது ஒவ்வொருவரும் அவரவருடைய மனசாட்சியத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவழி மருத்துவம் என்று நாம் கொள்ள வேண்டும். மருத்துவம் வாழ்க்கையில் ஒரு பகுதி, ஒரு சிறிய பகுதி. நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்கள் அனைத்தும் வியாதிகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மனதில் ஏற்படக்கூடிய கவலைகளும் வேதனைகளும் இவற்றில் அடங்கும். என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக இருக்கும் பொழுது, அது மனிதர்களால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, இயற்கையில் அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே எனக்கு வாழ்க்கையின் பகுதிகளாக, என்னுடைய வேதனைகளாக, அதற்கும் என்னுடைய வாழ்க்கை சீரமைய வேண்டும். மருத்துவம் என்பது வாழ்க்கையோடு இணைந்திருக்கின்றது. வாழ்க்கை வேறு, மருத்துவம் வேறு இல்லை. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நான் தீமைகளை செய்யும் பொழுது அந்த தீமைகள் எனக்கு விளைச்சல்களை கொண்டு வருகின்றது. இறைவனுடைய பாதையில் நாம் அறிய வேண்டியது இந்த சத்தியத்தை. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வெறுமனே நாம் வார்த்தையாடிக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு நன்மையும் நான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய முற்பகுதியில் நான் செய்த அந்த வினைக்காக இன்று நான் கூடி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இறைவனுடைய வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டி இறைவனுடைய நற்செய்தியும் நல்லுபதேசமும் நீங்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். வெளிப்படையாக படைக்கப்பட்டவற்றின் மீது உங்களுடைய நம்பிக்கை அமையக்கூடாது. அவை ஒவ்வொன்றும் படைத்த நாள் முதலாக அழியக்கூடியவை, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு 30 வயது, 40 வயது, 50 வயது, ஒவ்வொருவரும் தன்னுடைய முடிவான அழிவை நோக்கி, இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு படைப்பும் படைத்த நாள் முதலாக தன்னுடைய மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதை தவிர வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருப்பதில்லை. மனிதன் படைத்த நாள் முதலாக உடலால் அவன் இறந்து கொண்டிருக்கின்றான், மனதால் அவன் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவன். இது ஒன்றுதான் மனிதனுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். எப்பொழுதுமே நான் நாளைய வாழ்க்கையை பற்றித்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இந்த எண்ணம் எந்த ஒரு மிருகத்திற்கும் கிடையாது, எந்த ஒரு விலங்குக்கும் கிடையாது. நான் நாளைய வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் அடுத்த நொடிப்பொழுது முதலாக என்ன வேண்டும், எதனை நான் ஆற்ற வேண்டும் எனக்காக என்ற எண்ணத்தில் இருக்கின்றேனே தவிர நேற்றைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை அமையவில்லை, இன்றைய பொழுதும் நான் நடத்தி கொண்டிருக்கவில்லை, அது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாளும் பொழுதும் எனக்கு வழிவிட்டு என்னை தழுவி சென்று கொண்டிருக்கின்றன, நான் அதை கடப்பதில்லை. மணியை பார்த்து கொண்டிருக்கின்றேன், நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது, நான் நேரத்தை கடக்கவில்லை. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றதை தவிர நீங்கள் வாழ்க்கையை வாழப்போகின்றோம் என்று கூறுவது நிச்சயமாக நேரமும் பொழுதும் இரவும் பகலும் நீங்கள் கடப்பதில்லை, அது உங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது என்பது உண்மையானால் வாழ்க்கையும் உங்களை தழுவ இருக்கின்றது. அப்படியானால் இறைவன் உங்களுக்காக அனுமதித்திருப்பது என்ன? எண்ணம் கொள்ளுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அந்த எண்ணத்தை கொள்ளுங்கள். அழகான எண்ணங்களாக கொள்ளுங்கள். கெட்ட எண்ணங்கள் உங்கள் சக்திக்குட்பட்டவை. அழகான எண்ணங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய சக்திகளுக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆற்றல்களுக்கும் அப்பாற்பட்டது. நாளைய பொழுதை நீங்கள் அடைய முடியாது, அது பிறந்தால் தவிர. ஆனால் எண்ணம் கொள்கின்றீர்கள், சுகமான பொழுதாக அமைய வேண்டும். இறைவனதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தருகின்றான். மறுநாள் பொழுது உங்களுக்கு சிறப்பாக விடுகிறது. புத்துணர்ச்சியுடனும் புதுப்பொலியுடனும் அந்த நாள் புலரும் பொழுது நீங்கள் புதிய வாழ்க்கை எனக்காக இருக்கிறது என்பதை நம்ப வேண்டுமே தவிர நேற்றைய வாழ்க்கை தொடர்கிறது என்று நம்பக்கூடாது. பெரும்பாலும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நேற்றைய வாழ்க்கை என்று தொடர்கின்றது, அது ஒரு விரக்தியான வாழ்க்கையாக அமைகிறது. நிச்சயமாக நீங்கள் உறங்கச் செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு அறிவிக்கப்படுவது சிறப்பான பொழுதாக விடிய வேண்டும், நல்ல பொழுதாக விடிய வேண்டும். துன்பங்கள் நீக்கப்பட்டு புது வாழ்க்கையாக அமைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக படைக்கப்பட வேண்டும்.
நாட்களும் நேரங்களும் பொழுதுகளும் விளைச்சல்களும் உங்களுக்காக உங்களுடைய இறைவனால் உங்களை படைப்பதற்கு முன்பாகவே ஏற்பாடாக இருக்கின்றது. உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றதோ அது நிகழ வேண்டும். பிரார்த்தனைகளை நீங்கள் நம்புவது உண்மையானால் உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை நீங்கள் வார்த்தைகளாக வடிவமைக்கின்றீர்கள். அதனை மனிதர்களிடம் சொல்ல முடியாது, இறைவனிடம் கூறும்பொழுது பிரார்த்தனையாக அமைகிறது. அவன் மட்டும்தான் பிரார்த்தனைக்குரியவன். உங்களால் முடியாத ஒன்று, உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நீங்கள் தோல்வியடைந்து கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய முயற்சிகளை கைவிட்ட நிலையில் நான் விரும்பக்கூடியதை மட்டுமே வைத்து கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது என்னுடைய காரியங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றன. எப்பொழுது எனக்கும் வழி உண்டு என்று அந்த எண்ணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ அதுவரையில் என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதில்லை. உங்களுடைய முயற்சியின் பால் உங்களுடைய இறைவன் விட்டுவிடுகின்றான். சுகமான வாழ்க்கையில் நீங்கள் அமைய வேண்டும் என்று இறைவன் முதலாக உங்களுக்கு உங்களுடைய மனதில் தன்னுடைய உயிர் மூச்சின் மூலமாக அறிவிக்கின்றான். இது உங்களுடைய உணர்வு என்பது மறைவானது, பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. ஆக உணர்வை நான் கொள்ளும் பொழுது அது என்னுடைய உயிர் மூச்சிலிருந்து நான் கிரகிக்கக்கூடிய என் இறைவனுடைய சக்தி ஆற்றல். நம்முடைய விஞ்ஞானம் கூறுவது போன்று காற்றை உள்ளிருக்கின்றோம், ஆக்சிஜன் கிரகிக்கப்படுகின்றது, வெளிவிடுகின்றோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகின்றது. இது உங்களுடைய மருத்துவ விஞ்ஞான அறிவு, எந்த ஒரு உண்மையும் அதில் கிடையாது. சோர்ந்து போயிருக்கக்கூடிய உங்களுக்கு நற்செய்தி வருமானால் அப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஒரு புது தெம்பும், ஏற்கனவே சென்று கொண்டிருக்கூடிய ஆக்சிஜன் தான் உங்களுக்கு வாழ்க்கை அளிக்கிறது என்றால், முன்பும் ஆக்சிஜன் சென்று கொண்டிருக்கின்றது, இப்போதும் அதே ஆக்சிஜன், ஆனால் புதிய தெம்பும் புத்துணர்ச்சியும் புதுப்பொழிவும் எனக்காக புதிதாக படைக்கப்படுகின்றன. ஒரு நற்செய்தி எனக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் அறிவிக்கப்படும் பொழுது, அப்படி என்றால் உயிர் சக்தி எங்கே இருக்கிறது? உங்களுடைய காற்றில் இருக்கிறதா, உங்களுடைய உயிர் மூச்சில் இருக்கிறதா, அல்லது உயிர் மூச்சில் இருக்கக்கூடிய சக்தியை, செய்தியை கிரகிக்கக்கூடிய பின்னர் நம்பக்கூடிய அந்த ஆற்றலில் உங்கள் உயிர் இருக்கிறதா? உங்களுடைய மூச்சு காற்று ஒவ்வொன்றுமே செய்திகள் அடங்கியது. உங்களுடைய சுவாசங்களில் இருக்கக்கூடிய உள்மூச்சு ஒவ்வொன்றிலும் உயிரோட்டம் கலந்திருக்கின்றது. அந்த உயிரோட்டமானது உங்களுடைய நம்பிக்கைக்குரிய, அழகான எதிர்பார்ப்புக்குரிய நாளைய விஷயமாக உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனுடைய ஒரு செய்தி. இதனை இன்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பிரார்த்தனையாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் இறைவனை எவற்றை நாங்கள் கிரகிக்கின்றோமோ உள் உணர்வாக அவற்றை நம்பக்கூடிய அந்த தன்மையை எங்களுக்கு அளிப்பாயாக. நீங்கள் நாளைய வாழ்க்கையை வாழ விரும்புகின்றீர்கள், நான் அந்த நாளைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்களுக்கு நாளைய வாழ்க்கையை ஆற்றிக்கொள்ளக்கூடிய அதிகாரம் இருக்குமானால் இன்று அந்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். 100 வருட வாழ்க்கையையும் இன்று அமைத்துக் கொள்ள முடியும். ஆனாலும் குறிப்பிட்ட தவணையின் பிரகாரம் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் கடந்து விட முடியாது. உங்களுடைய அவசரத்தின் காரணமாக, உங்களுடைய சோர்வின் காரணமாக நீங்கள் பின்தங்கிவிட முடியாது. அந்த நாட்களை நீங்கள் அடைந்தே தீர வேண்டும். அந்த நேரங்களையும் பொழுதுகளையும் நீங்கள் அடைந்தே தீர வேண்டும். ஒவ்வொன்றும் சத்திய வாக்குகள் நாம் மறந்துவிட்டது தான், ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரிந்தது தான். மறந்துவிட்ட ஒன்றை நாம் இன்றைய தேவைகளுக்கு நினைவு கூர்ந்து அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தின் பாதையாக கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய மூச்சுக்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு மூச்சு கூட எனக்கு ஒரு தெம்பு கொடுக்காமல், என் மனதுக்கு ஒரு ஓட்டத்தை கொடுக்காமல், என் உள்ளத்திற்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்காமல், என்னுடைய எண்ணத்திற்கு ஒரு உறுதியை அளிக்காமல் மூச்சு பிரியக்கூடாது. அவ்வளவையும் உள்வாங்க வேண்டும். உங்களுடைய மூச்சு பயிற்சிகளில் இது கிடையாது. உங்களுடைய முயற்சியை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உடல் ரீதியான பயிற்சிகளும் உள்ளத்தின் கிரகிக்கும் தன்மைக்கு ஒருபோதும் அது ஏற்புடையதாக ஆகாது. ஒருபோதும் அதற்கு சமமாக அமைய முடியாது. உயிர் மூச்சை நான் கிரகிக்க வேண்டும். காற்றுகளில் இல்லை, இறைவனுடைய செய்திகள் அந்த காற்றில் அடங்கியிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே ஒவ்வொரு எண்ணம் இருக்கிறது என்றால், ஒரே மூச்சுக்காற்று
இவ்வளவு விதமான தேவைகளை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி முறையே இறைவன் அறிவிக்கின்றான். இது உங்களுடைய தேவை, ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது விட்டுவிடுங்கள். உங்களுக்கு நன்மையாக அல்லது உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் உங்களுடைய நன்மைகளை விரும்புங்கள். அந்த செயல்படுதலில் மிக முக்கியமானது உள்மூச்சை எடுக்கும் பொழுது அங்கு என்ன செய்தி? என்னுடைய செய்தி தான். முதலில் என்னுடைய கேடுகள் வேண்டாம் என்பது முதல் செய்தி. பெரிதாக ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. என்னுடைய கேடுகள் வேண்டாம். இதனை அறிவிப்பது யார்? இறைவன். நீங்கள் அதனையே வழிமொழிகின்றீர்கள் வேண்டாம் என்று. அது பிரார்த்தனையாக அமைகின்றது. யாரிடம் இந்த பிரார்த்தனை அமைய வேண்டும்? இறைவனிடம். யார் உங்களுக்கு உயிர் மூச்சை அளித்து கொண்டிருக்கின்றானோ அவரிடமே அந்த பிரார்த்தனை அமைய வேண்டும். மற்ற மனிதர்களிடம் அந்த பிரார்த்தனை சொல்லக்கூடாது. இறைவன் நமக்காக விதியாக்கிய ஒரு அழகான செய்தி நம்மை விட்டும் பின்தங்கிவிடும். மற்றவர்களிடம் சென்று நான் இதை விரும்புகின்றேன் என்று கேட்கும் பொழுது கண்டிப்பாக நீங்களே அதனை ஒரு உருவகமாக கொள்ள முடியாது. உருவகமாக எதனை நான் என்னுடைய மனதில் கொள்ளவில்லையோ அதற்கு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் சக்தி கிடையாது, மொழிகளின் சக்தி கிடையாது. மொழிகளை கொண்டு என்னுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியாது. அவ்விதமாக மறைவாக உங்களுடைய வாழ்க்கை அமைத்திருக்கின்றான். சுகமான வாழ்க்கை வேண்டும். சுகத்திற்கு என்ன வடிவம் கொடுப்பீர்கள்? பிறகு வாழ்க்கை, அதற்கு என்ன வடிவம் கொடுப்பீர்கள்? மறைவானது, ஆனால் விரும்பக்கூடியது. நான் பார்க்க முடியாமலேயே பார்க்காத பொழுதே விரும்பக்கூடிய அழகான செய்தி அறிவிக்கின்றான். இதனை இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கின்றான். உங்களுக்காக விதிக்கப்பட்டதன் மீது நீங்கள் திருப்தி அடையுங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொருளளிப்பிலான வாழ்க்கை உங்களை விட்டும் தீர்ந்துவிடும். அதனையும் நான் முற்கூட்டி அறிவித்திருக்கின்றேன். கவலையின் சாயலாக அந்த கவலை என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நாளைக்கு எனக்கு நீடிக்குமா நிலைக்குமா என்பதுதான். எப்பொழுது ஒரு கேள்விக்குறி வருகிறதோ அப்பொழுது அது இல்லை என்றாகிவிட்டது. சிறப்பான வாழ்க்கையாக அமைய வேண்டும், அவ்வளவுதான். உறுதியாக எதனை ஏற்கின்றீர்களோ அது உங்களுக்காக உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுடைய சூழ்நிலைகளில் அமைக்கப்படுகின்றது. அந்த சூழ்நிலைகள் இன்னும் ஏராளமான செய்திகளை கொண்டு வருகின்றன, வழிமுறைகளையும் கொண்டு வருகின்றன, உங்களை பண்படுத்துகின்றன. எந்த விதத்தில் நீங்கள் அவற்றை கவனிக்க வேண்டும் என்ற அந்த கவனிப்பின் தன்மையும் அதிகரிக்கின்றன. வீணான போக்குகளிலும் மனச்சைகளிலும் வேடிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் நாம் செல்வது தடுக்கப்படும். உள் உணர்வை நாம் கவனிக்கும் பொழுது வெட்டித்தனமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில், இசை கச்சேரிகளில் நாம் ஈடுபட மாட்டோம். நம்மை இழந்த நிலையில் நாம் வாழ மாட்டோம். உயிரோட்டமுள்ள நாளைய வாழ்க்கையை அழகான எதிர்பார்ப்பாக கொண்டு ஒரு பெரும் அழகமிக்க ஒரு நற்கிருபை இறைவனிடமிருந்து பரிசளிப்பாக நமக்கு வர இருக்கிறது என்பதை நாம் கவனிப்போம். அந்த கவனத்தோடு நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு வேறு விதமாக அமைகின்றன. எந்த அளவுக்கு உங்களிடம் இறைவன் அறிவித்த அந்த பிரார்த்தனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் கூறுகின்றானோ அந்த அளவுக்கு நீங்கள் மனதில் வைத்திருக்கும் காலமெல்லாம் பிரார்த்தனையின் மீது அமைந்திருக்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கை என்னிடம் கிடையாது, மறைவானவற்றை பற்றி நான் அறிய மாட்டேன். ஆனால் மறைவான செய்தி சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கப்படுகின்றது. யார் அறிவிப்பது? நம்மில் யாராவது ஒருவர் உங்களுக்கு நாளைய வாழ்க்கை சிறப்பாகட்டும் என்று கூறக்கூடிய தகுதி இருக்கிறதா? தாங்கள் அது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தானே நாளைய வாழ்க்கையை பற்றிய திருப்தியுடனும் உறுதியுடனும் எனக்கு நான் விரும்பக்கூடிய இந்த வாழ்க்கை அமைந்துவிடும் என்று? அப்படியானால் உங்களால் முடியாத ஒன்று, ஆனால் நீங்கள் விரும்பக்கூடியது ஒன்று. இறைவன் உங்களுக்கு உங்களுடைய உயிர் மூச்சுக்களில் அளித்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் அதனை உறுதியாக பின்பற்ற வேண்டும். அதனை நீங்கள் உறுதியாக மனதில் கொள்ள வேண்டும். எனக்கு இது உண்டு, என் இறைவன் எனக்கு அளித்தது. அனைவருமே இறை நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் தான். அப்படியானால் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் மூச்சுக்காற்றில் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த அழகான சத்திய வாக்குகளை, மறைவான செய்திகளை நீங்கள் நம்புங்கள். உங்களுக்கு உடல் ரீதியான வாழ்க்கையும் இருக்கின்றது, மனம் ரீதியான சுகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையும் இருக்கின்றது. இரண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்து போக வேண்டுமே தவிர ஒன்றுக்கொண்டு முரண்பட்டு போகக்கூடாது. நான் நினைக்கக்கூடிய சுகம் ஒன்று, நான் அனுபவிக்கக்கூடிய சுகம் ஒன்று. நீங்களும் சுகமாக வாழ வேண்டும், நானும் சுகமாக வாழ வேண்டும். அழகாக இருக்கின்றது. நான் மட்டும் சுகமாக வாழ வேண்டும், நீங்கள் சுகமாக வாழ்ந்தால் எனக்கு பொறுக்கவில்லை. இது
இன்னொரு ரீதியான ஒரு சுகம், நீங்கள் தாழ்வாக இருக்கும் பொழுது நான் உயர்ந்து விளங்கும் பொழுது என்னுடைய பெருமைக்குரிய சுகம். நிச்சயமாக பெருமை கொள்பவர்கள் இறைவன் நேசிப்பதில்லை. யார் பெருமை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் அறிவிப்பது பணிவுடையவர்களாக ஆகுங்கள், இறைவனுக்கு பணிந்து விடுங்கள். யார் மீது எனக்கு கோபம் இருக்கின்றதோ உங்களுடைய கோபம் செல்லுபடியாகாது. அவர்களை கவனியுங்கள். உங்களுக்கு அவர்களை கவனிக்கும்போது கோபம் அதிகமாகிறது. காரணம், அவர்கள் இன்னும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய கோபத்திற்கு அவர்கள் இரையாகவில்லை. இறைவன் யார் என்பது தெரிய வேண்டும். என்னுடைய கோபத்திற்கு இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அவர்கள் இன்னும் சிறப்பான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எனக்கு வெறுப்பையும் அவர்கள் மீது பொறாமையும் அதிகரிக்கிறது. உங்களுடைய பொறாமை அவர்களை வேகச் செய்து விடாது. உங்களுடைய பொறாமை அவர்களை தீக்கிரையாகி விடாது. நிச்சயமாக இறைவன் யாவற்றின் மீது மாற்றல் மிக்கவன். உங்களுடைய அனுமானம் வேறு, இறைவனுடைய மதிப்பீடு வேறு. நீங்கள் முடிவு செய்வது வேறு, இறைவன் அவர்களுடைய அளிக்கக்கூடிய பாக்கியம் வேறு. அவர்கள் உங்கள் மீது தவறான எண்ணம் கொண்டிருக்கவில்லை, நீங்கள் அவர்கள் மீது தவறான எண்ணம் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் நல்ல விதமாக வாழ்வதன் காரணமாக நன்மையான வாழ்க்கை அவ்வளவும் இறைவனிடமிருந்தே தவிர மனிதர்களிடமிருந்து இல்லை, அவர்களுடைய முயற்சியின் காரணமாகவே இல்லை. எனினும் அவர்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் பணிவோடு வாழும் பொழுது அவர்களுடைய சிறப்பான வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது என்றால், பொறாமை எப்படி ஏற்படும் என்றால், எனக்குரிய தேவைகளை விட்டுவிடும்பொழுது பொறாமை ஏற்படும். இறைவன் யார் என்று தெரியாமல் எனக்குள்ளும் ஒரு அழகான செய்தி இருக்கின்றது, அது எனக்கு பிரத்யேகமானது, அதனை யாரும் தீண்டிவிட முடியாது, அடைந்துவிட முடியாது, அபகரித்துவிட முடியாது, அது எனக்காக உள்ளது. அப்படியே ஒவ்வொருவருக்கும் தனியான ஒரு சூழ்நிலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களை சுற்றிலும் அமைகின்றது. உங்களுக்கான அந்த காற்றில் உள்ள செய்தி மற்ற செய்திகளை அது நீக்கிவிட்டு உங்களுக்கான செய்திகளை மட்டும் தாங்கி வருகின்றது. எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு அவருடைய செய்திகள் வேறு, அதை நான் கிரகிக்க முடியாது, அது அவருக்கு மட்டும்தான். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான எண்ணம் இருக்கிறதே தவிர ஒரே எண்ணம் கிடையாது. அந்த எண்ணத்துக்குரிய சூழ்நிலைகள் அப்பொழுதே அங்கு உங்களுக்காக அமைக்கப்பட்டுவிட்டன. அந்த சூழ்நிலைகளுக்குள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் வாடுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இறைவனுடைய நாட்டம் உங்கள் மீது இருக்கின்றது. நீங்கள் அவனுடைய அடியார்களாக இருக்கின்றீர்கள். எப்பொழுது நான் மற்றவர்களை பார்க்கின்றேனோ அவர்கள் நன்மையாக நல்ல நிலையில் வாழ்வதை பிடிக்காமல் தான் பார்க்கின்றேனே தவிர அவர்கள் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்று அவர்களை நான் பார்ப்பதில்லை. வெளியில் போகும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிறோம், ஒருத்தர் கேட்டுக்கிறோம். கேட்கும்போதே அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் கேட்குறோம். நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டா நமக்கு அப்போவே பொறாமை ஏற்பட்டுடும். நாம் எப்படி இருக்கின்றோமே அவன் நன்றாக இருக்கின்றானே என்று. ஆகவே நாம் ஒருவரை கேட்டுக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனைகளோடு வெளியேறுங்கள். கேள்வி கேட்டுக்கொண்டு வெளியேற வேண்டாம். உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வரும் பொழுது. அத்தியாயம் 6 வசனம் 54. அத்தியாயம் 6 வசனம் 54. நம் அத்தாட்சிகளின் மீது வாழ்பவர்கள் உங்களிடம் வந்தால் நீங்கள் உங்கள் மீது சாந்தமும் சமாதானமும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையை மனதில் கொள்ளுங்கள். அவனுடைய அத்தாட்சிகள் என்பது நாளைய வாழ்க்கையை பற்றிய செய்திகளை தாங்கி நிற்பவர்கள். ஒவ்வொருவரும் அத்தாட்சிகளை கொண்டிருப்பவர்கள். என்னுடைய நாளைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று என்னை நான் நம்பிக்கை கொள்வதை விட்டும் நடக்கும் என்று எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியின் மீது என்னை அறியாமலே நான் நம்புகின்றேன். கடவுள் நம்பிக்கை என்று தெரியாமல் எந்த இறைவன் எனக்கு அறிவித்தானோ, உங்களுக்கான ஒரு சுகமான ஒரு செய்தி அறிவித்தானோ, நல்ல செய்தி, அவனிடம்தான் நான் முழுகின்றேன் என்று தெரியாமல், அதனைத்தான் நான் நம்புகின்றேன் என்று தெரியாமல் நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் மறைவானவற்றின் மீது. இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது மறைவானவற்றின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வெளிப்படையான பொருள்களின் அடிப்படையை கொண்டு, அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கையில் இந்த வகையில் செயல்படுவேன் என்று எண்ண வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அதே வழிமுறை தான். ஒரு 7 கோடி பேர் இருந்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில், அந்த 7 கோடி பேருக்கும் நீங்கள் கற்பித்து வைத்துக்கொண்ட, உங்கள் பயிற்றுவித்துக்கொண்ட, உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு அறிமுகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வழி தான் பணம் என்ற வழி. எல்லோரும் அதன் பாதையின் மீது நிற்கின்றீர்கள். பணத்தில் உங்களுடைய வாழ்க்கை இல்லை என்பது தெரியும். பணம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக அமையாது என்பது தெரியும். பணத்தை நீங்கள் சம்பாதிப்பது பிணத்தை சம்பாதிப்பதற்கு ஒப்பானதாகும் என்பது தெரியும்.
உங்களுடைய வாழ்க்கையில் பொறாமையும் பெருமையும் ஆணவமும் அடிச்சாட்டியும் கொண்டு மட்டுமே தான் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். உங்களுடைய நற்குணங்களை எல்லாம் விட்டுவிட்டு கெட்ட சக்திகளை உங்களுக்குள் நீங்கள் ஈர்த்துக்கொள்கின்றீர்கள். இறைவனுடைய வாக்குகள் ஒவ்வொரு மூச்சிலும் வீணாகிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். சிறப்பு என்பதற்கு முதலில் அர்த்தம் என்ன தெரியாது, ஆனால் உணர முடியும். இது வாழ்க்கை. ஒவ்வொன்றுக்கும் நான் அர்த்தம் கற்பித்து விடுவேன் என்று ஒவ்வொரு மறைவான வார்த்தைக்கும் விளக்கம் வியாக்கியானம் கொடுக்க முற்படுகின்றோம். தவறு. உணர்வை உணர்வுபூர்வமாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பொருள் வடிவமாக சித்தரித்து பார்க்கக்கூடிய என்னுடைய வார்த்தை வடிவங்களை உபயோகப்படுத்தி நான் இதற்கு அடையாளம் கண்டுவிட்டேன் என்று போகும்பொழுது நீங்கள் தான் அதில் முயற்சிக்க வேண்டுமே தவிர இறைவனிடமிருந்து எந்த விதமான உதவியும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி ஒரு சிறிய அணுவளவு ஒரு எண்ணம் இருக்கின்றது. எப்படி செய்யப் போகின்றோம் தெரியவில்லையே. காரணம் இலக்கு தெரியவில்லை, இன்னும் மறைவாகவே இருக்கின்றது. அந்த ஒரு சிறு பகுதியை நான் நம்புகின்றேன். ஒவ்வொரு உயிர் மூச்சிலும் எனக்காக கொடுக்கப்பட்ட உள்ளத்திற்குரிய செய்திகள் இவ்வளவு விசாலமானது, அருபமானது. இவற்றுக்கு நான் பொருள் வடிவம் காணும் பொழுது எந்த அளவுக்கு நான் பொருள் வடிவம் காண முடியவில்லையோ அந்த அளவுக்கு சுருங்கி விடுகின்றது. நான் அதனைத்தான் நம்புகின்றேன். அந்த அளவில் எனக்கு ஒரு வடிவம் மறைவானதை எந்த அளவுக்கு நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேனோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு விடுதல் இருக்கின்றது. அந்த அளவுக்கு எனக்கு வாழ்க்கை இருக்கின்றது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெரும்பாலான உங்களுடைய கற்பனை வடிவம் அமைக்கப்பட்ட ஒரு இறைவனுடைய வார்த்தைக்கான செய்திகளை நீங்கள் உருவமைத்து விட்டீர்கள். அது உங்களுக்கு இல்லை. எந்த பகுதியில் உங்களுக்கு புரியாமல் இருக்கின்றதோ அந்த பகுதி உங்களுக்காக நிறைவேற ஆரம்பித்திருக்கின்றது. என்ன செய்வது என்று தெரியாமல் உட்கார்ந்திருக்கின்றீர்கள். அந்த பகுதி நீங்கள் காண முடியவில்லை. என்ன செய்வேன் என்று நீங்கள் உங்களுக்கு வடிவமைத்துக் கொண்டீர்களோ அதன் பகுதி முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் எதனை செய்ய முடியாது என்று நினைக்கின்றனோ அதன் பகுதி மிச்சம் இருக்கின்றது. அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு பாதையை உங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சிகள் எல்லாம் மீறி உங்களுக்கு உங்களுடைய நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் அமைத்திருப்பீர்கள். 10 வருடம் 15 வருடம் என்று அந்த வியாபாரத்தில் உங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது. எவ்வளவு சம்பாதிப்பேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இத்தனை தான் சம்பாதிப்பேன் என்று நீங்கள் செல்கின்றீர்கள். ஒட்டுமொத்த உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி நீங்கள் செல்கின்றீர்கள். அந்த நாள் உங்களுக்கு பெரும் சோதனையாக அமைகின்றது. எந்த நன்மையும் அங்கு இல்லை. எதிர்பார்த்ததை விட மிக குறைந்த லாபம். இன்னும் எனக்கு வர வேண்டிய பாக்கி வரவில்லை. ஏமாற்றிவிட்டான். பெரும் சோகத்தோடு நாம் திரும்புகின்றோம். 15 வருடங்கள் அனுபவத்திற்கு கிடைத்த முதல் பரிசு இது. ஆனால் எப்பொழுது நான் சமாதானமாக எதனையும் நான் நம்பிக்கை கொள்ளாமல் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வைத்துக்கொண்டு இன்று நல்ல வாழ்க்கையாக நல்ல வருமானமாக இருக்க வேண்டுமே, அது எப்படி என்று தெரியாமல் என்னுடைய கணக்கு என்னுடைய சூதுவாதுகளை வெற்றிவிட்டு நான் செல்லும் பொழுது அமோகமான ஒரு இறைவனுடைய பாக்கியம் அன்று உங்களுக்கு வருகின்றது. நீங்களும் வாய்விட்டு கூறுவீர்கள், எனக்கு இது அதிர்ஷ்டம் என்று கூறுவீர்கள். சில சமயங்களில் இறைவனை மறந்துவிட்டு. இன்று அடித்தது யோகம் என்று கூறுவீர்கள், இறை உணர்வை மறந்துவிட்டு. ஆனால் பலரும் இது எனக்கு இறைவனுடைய பாக்கியம் என்று கருதுவார்கள். அவர்களுக்கு இன்னும் நற்செய்தி பாக்கி இருக்கின்றது. உங்களுக்கு மீறி உங்களிடம் வரக்கூடிய உங்களுடைய சுகங்களும் உங்களுடைய பொருள் ஆதாரங்களும் இறைவனிடமிருந்து எந்த பகுதியில் நான் கால் வைக்கவில்லையோ இறைவன் கொடுத்த உணர்வில் எவற்றையெல்லாம் எனக்கு உணர்ச்சிக்குரிய பொருளாக நான் கற்பனை செய்துவிட்டேனோ அதற்கு அப்பால் இன்னமும் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இறைபாக்கியத்தை நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், விரும்பிக் கொண்டிருக்கின்றேன். அது வேண்டும் என்று எப்படி என்று தெரியாது. அதுதான் உங்களுக்கு உங்களுடைய பாதையை, நீங்கள் அறியாத பாதையை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றது. அந்த கவனத்தின் பால் நீங்கள் ஈர்க்கப்படுகின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது. இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருப்பத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு காரியம் செய்ய நீங்கள் முற்படுகின்றீர்கள். அந்த காரியமானது நீங்கள் அறியாத ஒரு பகுதி இறைவன் உங்களுக்கு அமைத்திருக்கக்கூடிய மிக பெரும் செய்தியாகும். மிகப்பெரிய பிளஸ்ஸிங் அவனிடமிருந்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு அணு கூட நீங்கள் அதனை உங்களுக்கான ஒரு ஏற்கனவே அறிமுகமான ஒரு பொருளாக பாவித்துக் கொண்டு அதன் அளவில் நீங்கள் செயல்படாதீர்கள். நிச்சயமாக இது நமக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய மிக பெரும் அநியாயமாகவும் இருக்கிறது. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ.
எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம் மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.